ஹே காய்ஸ், இது வந்து என் ஃபேமிலி. நான் சென்னை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என் ஃபேமிலியில் எல்லாருமே, எங்கள் அக்கா, என் தங்கச்சி எல்லாருமே அடிக்கடி சென்னை வருவாங்க. அடிக்கடினா இயர்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் இது 2 இயர்ஸாக வரவே இல்லை. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது நிறைய மெமரிஸ் இருந்துச்சு. ஆனால் போகும்போது எங்கள் அக்கா சண்டை போட்டு போயிட்டா. ஆனால் இந்த இயரும் அதே மாதிரி சண்டை போட்டு போயிட்டா. ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் ஹாப்பியாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் அக்காவையும் சரி, என் தங்கச்சியும் சரி, நான் சென்னையில் கூட்டிட்டு வரதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படணும். ஏன்னா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் விட்டார்னா என் தங்கச்சி ஹஸ்பண்ட் விட மாட்டார், என் தங்கச்சி ஹஸ்பண்ட் விட்டுட்டாருனா என் அக்கா ஹஸ்பண்ட் விட மாட்டார். அது மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கூப்பிட்டு வருவேன். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நான் வந்து தனியாக இருக்கேன் இல்லையா, அப்படி தனியாக இருக்கும் இல்லாமல் நான் இருக்கிற வீட்லேயே என் சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் அவங்க வந்த இந்த கொஞ்ச நாள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். மகாபலிபுரம் ப்ளஸ் வந்து பெசன்ட் நகர், மெரினா, இது மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இடையில ஒரு சில வீடியோஸில் நான் சொல்லலை, இது மாதிரி 1 மில்லியனுக்கு ரெண்டு கார் கிவ்அவே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லலைன்னா, அந்த ஷார்ட்ஸில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது, அதனால் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக நம்ம 1 மில்லியன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 2 கார் கிவ்அவே பண்ணுவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.